இருக்குது இருக்குது வீட்டுல லிவரெல்லாம் ஃப்ரீ. ஏன்னா இப்போ பம்பே கழட்டி ஆகணுமா இல்லை அப்படியே இதை கழட்டிட்டு அப்படியே போட்டுருங்களா? கழட்டி கீழே தான் இருக்கணும். பம்பு கீழே தான் ஆகணும். இங்கே எல்லாம் இந்த பழையில தான் ஊற்றுறானே முக்கால்வாசி பேர். அதாவது ஊற்ற தான் இருக்கும். அது யாருக்கு தெரியுது? பேனர் எடுத்துட்டு கோகுல 18-19 டபுள் ரேஞ்ச் எடுத்தா இதை கழட்டு. ஓடி நாமளும் கழட்டினா தான் டக்குன்னு வேலை முடியும். எடுத்துரும் ஆயில் போயிட்டு மூடி ஓப்பன் பண்ணி தேசம் பாரு உள்ள இருக்கும் பாரு. அவர் அதை பார்த்துக்குவார். $5318. பைக்கிட்டுக்குள்ள தலை விட்டுறாதரா. டேய் இந்த பைக்கிட்டு எடுத்தாண்டா இதை மூடுறா. இது அப்படியே ஆயில் பைக்கிட்டு எடுத்துட்டு வா. இதெல்லாம் போடு. திரும்பி ஆயில் உள்ள ஊத்தணும்ல. எவ்வளவு இவ்வளவு தொடச்சுட்டியா? அது உடைக்கணுமே. சரி இதே தொடச்சுட்டா பாதி தொடச்சுட்டு இதுலயே தொட. இன்னும் கொஞ்சம் போட்டு வலிச்சு தொட. அது இருந்துட்டு போக கூட அது அலையில வந்துடும் ஆணி. அது என்னுடைய மகன் கலை. எடுத்துக்க. காயம் பண்ணிட்டான். வச்சு மெதிக்கிறேன் பார். ஒன்று விதத்துல வை அதுக்கு போய். இது இதுக்கு மேலே எடுக்கவே தேவை. எடுத்து அப்படியே விட்டுலாம் மாட்டேங்குது ஆச்சு. போ வெய் அப்புறம் தொடச்சுத்தானே போடுறோம். 2 பேர் வேணும். ஒருத்தர் மேலே ஏறணும் தூக்கி கொடுக்கணும். ரெண்டு பேரும் ஒரே பக்கம் இருக்கு. அவர் தூக்கி வெளியே போய் அடுத்த ஒரு வாங்கி நான் இதராம தூக்கி இங்கே படிச்சான அடுத்து இது வாங்கி போகல. சாக்கு எடுக்கலாமா வச்சுக்கிறதுக்கு? சுற்றி எடுத்துக்கலாம். இதுலேயே மாற்றிக்கிறதா? இப்படி சொருக்கி எடுத்தானே அப்படி சொல்லலாம். அதை அப்படி பம்பு இந்த போத்தி சாப்பிட்ற டீலாடு பெருசு தகவல். நான் புற்றுஞ்சல் கழட்டிலாம் நினைக்கிறேன். ஏன்னா புற்றுஞ்சல் கழட்டினா வந்துடும் ரொம்ப டைட்டாக இருக்குமா? இப்போ அந்த பக்கம் போட்டு இல்லைங்கண்ணா. நீ இந்த பக்கம் பம்பை தள்ளிவிடி. யார் போல்ட்டு போட்டு விட்டுறதில்ல, சும்மா சரி விட்டுருக்கோங்களே. சூப்பர். என்னடா உங்களுக்கு 10 நீட்ட வருது? அந்த அதில் எப்படியா அந்த ஹோல்சேல் எப்படி?
ஆ அவ்வளோதான். இப்போ அந்த பிடிக்குமா? அவ்வளோதான். ஒரு ரேமில் இருக்காது. ஒரு 3 லிட்டர். சரி எடுத்துகிட்டு வந்து பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. சும்மா இருக்குது. ஆயில் சீல் போட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கோவில் இதுக்கு பேர் என்ன சொன்ன? ஏன்டா பண்ண மாட்டீங்க? இது அதிகம் 40-50 தடவை பேசியிருப்பேன். கஸ்டமரா? பசங்க வேலைக்கு அனுப்பிச்சிடணும். தமிழ் என்னண்ணா ஏதோ கையில் ஆப்ரேஷன் பண்ணிக்குதாண்ணா? முதுகு வலி. அது என்னண்ணா மார்க்கா? லாக்கு மாதிரி ஏதாவது லாக் மாதிரி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஓ ஒரு சாசமாக பண்ணும்போது நிமிந்துக்குச்சிண்ணா. ஒன்றில் மட்டும் இருக்கும் போல. இந்த தகுட்டை அப்படியே வளைச்சி விட்ருவாங்களாட்டுக்குது ஒரு இடத்துல மட்டும். ஆமாம் எல்லாம் என்னென்ன ஆட்டை போட முடியும் தெரியுது. இதெல்லாம் யார் இதெல்லாம் பார்க்க போகிறா? இதை நம்பி தான். இதுதான் சீரியல் நம்பரு. இதை வச்சு தான் ஆயில் சீல் வாங்கிட்டு இருந்தாங்க. பாம்பு பல பண்ணா போட்டு போகுது. கூகுள் பம்ப் பிடிக்கலாம். எப்படியா 2 பேரும் 1/2 லிட்டர் ஆயில் வேஸ்ட் பண்ணி விடுவீங்கடா. அவ்வளோதாங்க எல்லாம் இழுத்து விட்டீங்க. அப்புறம் ஊ மேலே தானே 2 அடிக்கும் சீத்துனே. அழுத்தி பிடிச்சா போதும். அந்த அளவுக்குலாம் யாரும் அழுத்தி முடிக்க முடியாது. பைப் எடுத்துருவோம். இதாண்டவா? இல்லை அவன் இழுத்துக்கான். அவன் இழுத்தானா போடச்சுக்குமா? கோயிலோட பலத்தை பற்றி தெரியாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்கிறோம். நாம வைக்கிறது இந்த டைட் கொடுத்தா போதும் இல்லைன்னா? தான் ஃபுல்லாக வச்சு விட்டுறானுங்க. அவ்வளோலாம் வைக்க தேவைன்ற நார்மல் டைம். அது ஒரு தடவை கழட்டும் போது அப்படி இருக்கும். கிராஸ் மாதிரி ஏறினா தான் ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். தள்ளி போடுங்க. இல்லை இந்தாண்டி ஏறி. டேய் இருடா, சுத்துறப்ப முடிஞ்சிட்டு. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை போல. அது சீல் போயிடுச்சு இல்லை, அதனால லூஸாக இருக்குது. சீல் போக புதுசாக இருந்தால் டைட்டாக இருக்கும். எவ்வளோ மாதிரி இருக்கும்? தூரத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி லூஸ் ஆக போதா? இங்கே வச்சுக்கலாமா? இல்லை இது போட்டு மாதிரி அதை கழிச்சு உதாரணம் இருக்கும். சரி ஓகே ஓகே. அப்பா தேவையில்ல விடு. சாக்கு மட்டும் எடுத்துடுவாதா? கித்தான் சாக்கு எடுத்துடும். இது மாதிரி சாக்கு இருக்கும் பாரு. அந்த மாதிரி ரேம் காயிரு உள்ள அலசக்குதுன்னு பாரு. போல வேணாம். ஆயில் பைட் எடுத்துரும். பிடி 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 பிடி. அதில் எங்கே ஆயில் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படா அப்போ தேவையா உனக்கு? ஸ்ப்ரிங் என்னென்ன சமாசாரம் இருக்குது பேர். இது எல்லாமே கழட்டணும். அதான் ஒரு லிமிட்டுக்கு மேலே பக்கெட் ஓப்பன் பண்ண ஒரு நூல் நவுறுக்குல்ல. இப்போ இதெல்லாம் கழட்ட தேவை. ஏன்னா இது எல்லாமே கழட்டி தான் வேணுமா? கம்ப்ளீட்டாக ஒரு இதான் கீழேருந்தே வந்து ஆகணுமா? இதுக்குள்ளேயும் ஓரிங்க இருக்கும், இதுலேயும் இருக்குது. அதான் நம்ம ஆயில் போகிறது இங்கே தான் இருக்குது. அப்போ எல்லாமே மாற்றினா அப்படியே கிட்டு தான். ஏன்னா அதுக்குள்ள ஒரு எல்லைங்க இருக்கும். நினப்ப பார்த்தியடா டேய். தூக்கிட்டு ஓட முடியாது. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் இப்போ கழட்டிட்டு எல்லங்கி இதை கழட்டினா தான் நெட்டை லூஸ் விட முடியும். 5 நம்பர் எல்லைங்கிட்ட போயிட்டு தான் போகல. நம்ம 2 பாக்ஸ் எடுத்துக்கோ. என்ன வேணும் A to Z எல்லாமே நமக்கு யார் கஸ்டமர் கிட்ட கூட இருக்காது. நம்ம கிட்ட பொறுத்தவரையில் A to Z எல்லா ஜாமானும் வச்சுருப்போம்.
இப்போ மாற்றணுமா? பிரிஞ்சு வேணுமாண்ணா? அழுத்தி போடுவோம் எவ்வளோ இருந்தாலும். உடஞ்சி போயிடும் மட்டையா. பஸ் ஆயிடுச்சுண்ணா. ஒன்றை தூக்கிட்டு போகுது. பார்த்து ஒரு கை. அடா முடியும்னு ஆச்சு அழுத்தணும்டா. முடியாதே நமக்கு அழுத்தணும்னு அழுத்தினா அப்படி தாண்டா இருக்கும். அழுத்திதான் கழிச்சியாகும். இல்லைடாண்ணா அப்புறம் அவ்வளோ ஸ்டெம்பரில் லைட்டாக இல்லைண்ணா அது ஸ்ப்ரிங்கு சும்மா தானே. அந்த கரெக்டாக எண்டுக்கு பம்பை க்ளோஸ் ஓப்பன் பண்ணும் போது ஒரு செகண்டு நம்ம விட்டோம்னா திரும்பி ஸ்டிக்கு இப்படி வருது இல்லை, அது அந்த ஸ்ப்ரிங் பண்ணுற வேலை தான். கம்முன்னு போய் கீழே அடிக்காது. அப்படி ஓடமா என்னத்தை தான் கவனிக்கிற? டிப்பரை க்ளோஸ் பண்ணுறீங்களா? கீழே வேகமாக இறங்குது இல்லை? டிப்பர்னா என்னன்னு கேட்பாங்க. கம்முன்னு இருங்க, நான் அந்தளவுக்கு வரல. இப்போ தான் ஒரு 4 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ கடவுளே. என்ன பண்ணுறது? புதுசு மாட்டி இவ்வளோ லூஸாக இருக்கும், தள்ள முடியாது தள்ளணுமே. ஆனால் இப்போ இதில் எதுவும் வேலை இல்லை. அவ்வளோ அது ரெண்டையுமே கொண்டு அது ரெண்டுலேயுமே வேலை. ஏன்னா இருக்கிறதுல இது ஒன்று தான் ரேட் அதிகமாக. இதா அதுக்கு அடுத்து ஆயில் சொல்லுங்கண்ணா. அடுத்தது பூமுதா? பூமுது. இது இருக்கிறதுல அதிகபட்ச ரேட்டு தான் கொடுக்கும். அந்த ஆயில் சில் பாரு, புதுசு பாரு, அந்த வண்டி மேலே வச்சுக்கிற ரேட்டா 1318 ரூபாய். பார்த்தீங்களா எங்கடா விலை போட்டிருக்குது? எங்கே போட்டிருக்குது? 5300. அது எங்கே விலை போட்டிருக்குது? அதை நம்ம சொன்னதை வச்சு சொல்கிறான். எங்கே போட்டிருக்குது காட்டு. அது கட்டப்படி 5300. எல்லா ரேம்லேயுமே இந்த ஓரிங்க இந்த வளையங்க வந்து கம்பல்சரி. ஏன்னா வரணும். இப்போ அப்படியே ஓரிங் எடுத்தால் வந்துடும். நம்ம ட்ரேட்டரோட இது கொஞ்சம் ஈஸி தான். அந்த ஓரிங் எடுத்துகிட்டே ஈஸியாக வந்துட முடியுது. ட்ரேட்டரில் வந்து ஓரிங்கை தட்டி எடுக்குங்காட்டி வந்துருச்சு. அதே ட்ரைனிங் பசங்களை கூப்பிட்டு போகிறோம்ல, என் டூல்ஸாக பார்த்து வச்சு விட்டானுங்க. எடுத்து வைக்காது புது திருப்படி அடி திருப்படி வந்து பின்னாடி அடிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் வளைச்சி வச்சுருக்கோம். அது டஸ்ட்டு சீல். அது மண் உள்ளார போகாமல் இருக்கிறதுக்கு. முள்ள மெயின் ஜாமானுமே இதுக்கு மேலே தான் வரும். இல்லைல்லாம் ஒன்றும் பெருசில் இது தூசு பூசு உள்ளே போகாததுக்கு தான் இது. அது அவ்வளோதான். ஒரு லிமிட் தான் மெயின் ஆயிடுச்சு. அது போனதுனால தான் இப்போ ஆயில் லீக்கேஜ் ஆனது. ஏன்னா இதெல்லாம் இன்னும் நம்ம நாளைக்கு ஓடும். அது போனதுனால தான். கத்திரி விளையாட்டு அக்காட்ட காஞ்சி போச்சு. ஹீட்டு ஆயில் ஹீட்டு கம்ப்ரஸர் இருக்கானா? ஏர் பிடிக்கவா? பிடிக்கலாம். வேட்டு லைன் போட்டு சொல்கிறாரு. ஓரிங்கி எல்லாம் இது எல்லாம் பவுடராக நுணுங்கி போச்சு. ஏதோ இந்த ஆயில் ஒழுந்ததெல்லாம் அது கம்மியாட்டுக்குண்ணா. ஒவ்வொருத்தர் நல்ல ஆயில்ஸ்லேயே கழட்டி எறிகிறாங்க ஒழுகுதுன்னு. நம்ம இதில் இந்த அளவுக்கு போகல. கம்ப்ரஸரில் ஏர் போடு கொடு. நம்ம ஊரில் இருக்கிறா. ஆனால் ஓரிங் ஐட்டம் நிறையா இருக்குதுன்னு இதில். எங்கள் தேட்டரில் வந்து மொத்தமே 5 தானே இருக்கும். அது சும்மா நீங்கள் போட்டு தூக்குவீங்க இருக்குங்க. இல்லை தேட்டரில் போஸ்டரிங் இருக்குதுல்ல. இதுதான் டஸ்ட் சீல். அதெல்லாம் இங்கே வர்றா. அது இந்த கிட்ட அப்படியே வச்சிரு. இதான் மெயின் சீலு. இதுதான் எங்கே இருக்கு? இது ஒரு மெயின் சீல். 2 டபுள் சீலாண்ணா? டிப்பருக்கு அப்படின்னா 2 டிப்பர். ஓ, இதுக்குள்ள உள்ள நசுங்காது. இந்த கலர் தான் அந்த கலர் ஆயிருக்கா? இல்லை கலரே வேறையா? இது கலர் வரணும். கலர் வேறு. அது நிறைய கலர் வரும்ல. 3 கலர் வரும். இந்தாண்ணா கத்திரிக்கோள். இந்தாங்க கத்திரிக்கோள். இது மாடலே வருது.
ஆனால் ஒரு சில பேர் வண்டிக்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேயே வாங்கி போடுங்க. ஏன்னா இது வந்து மாடல் வந்து இந்த வாட்டம் தான் போடணும். தமிழ்நாட்டில் இது ஒரு 1.5 வருஷம் ஓடுதுன்னா அது 1 வருஷம் ஓடும் கரெக்டாக இருந்தா அமைஞ்சா. அதோட இதுதான் மெயின். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஹெல்ப். அது கரெக்டாக உட்காந்துக்கிச்சாங்கண்ணா. பண்ணுவேன் முன்னே எடுத்து பண்ணிட்டு வரீங்க. அப்புறங்கிற வெல்டிங் லைனுக்கு அது அனுப்ப மாட்டேங்கிறாரு. நம்ம அழுத்தி பிடி. டபுள் எடுத்துரு 14 அதான் பெரிய டபுள் ரோட். சின்னது சின்னது 16 எடுத்துரு. சின்னது பின்னாடி பாரு இருக்கும். சரி பின்னாடி அந்த இது மாதிரி பக்கெட் மேலே இருக்குது. சரி ஓகே, நீங்கள் கூட போகிறீங்களா அவங்க கூட? சரி ஓகே. பேமெண்ட் இப்போ பேமெண்ட் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க தானே? இப்போ பேமெண்ட் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க தானே? இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே. இப்படியாவது எல்லா தரையும் சொல்கிறாங்க. சரி பாரு காமிச்சிடும். மாற்றிட்டே ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இது அந்த ரேமில் இருக்கிறது ஆயில் அந்த இந்த ரிட்டர்ன் ஆகும் போது கசியாக இருக்கிறது மறை தாண்டி வாங்கினா அது அப்படியே ஒரு பேக்கிங்காக தான் வாங்க முடியுமா? தனித்தனியாக வாங்க முடியாது. அதே இது கழட்டிட்டோம்னாலே அந்த சீல் வந்து 1 டைம் யூஸ் மாதிரி தான். நேரம் மாற்றினா இதனால் பிரச்சனை வராது. வர்றதே அங்கே தான். அதுதான் மெயின். நான் இப்போ ஒரு தடவை கழட்டிட்டோம்னா அது எதாவது அடிபடும். இது போல்ட்டோடதா மறையோடதா? மறை சேஃப்டி இது வராது. கடைசி கட்டத்துக்கு வந்துச்சுன்னா லீக்கேஜ். அதுக்கு தான் இத்தனை கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தடுப்பு தான். இதனால ஒரு எச்சரிக்கை தானே. ஹீட் ஆகல. ஹீட்டானா உடனே அந்த சைடில் எடுத்துக்கலாம். வேலை முடிஞ்சுது. இந்த ஓரிங்கெலாம் எடுத்துகிட்டு விட. டேய் ஓ 2 தள்ளுவலையும் பட்டை ஓரிங்க, சென்டரில் ரவுண்டு ஓரிங்க. சின்ன ஓரிங்க பழசு ஒன்று கிடக்குதா இங்கே கழட்டணும்ல? இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஓ இதுக்கு 2 அந்த 3 க்ரீஸ் வச்சுக்கலாம். கிரீஸ் வைக்கணுமா? அது ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஒன்று போட்டுருக்கு அப்போ இன்னொன்று இது சென்டர் வந்து டம்மியானா? அது ஆயில். ஓ சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு போகுதுப்பா. ஸ்ப்ரிங் வாட்டர். இந்த அந்த ஓரிங் புது ஓரிங் காட்டு. அதுதான் உள்ள. யார் வேணுமா?
போட்டாரா அப்பா அவங்க எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. வேறு லூட்டு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படி கத்திச்சு விட்டாரா போட்டதை அவ்வளோதான். இது அது அவ்வளோதான் முடிஞ்சுது, சொல்லி முடிஞ்சு. இதுதான் கஷ்டமாக இருக்கும். கோகுலா இதை போடங்காட்டி தான் இருக்க போகுது. நீளும் சுருங்கும், ஆனால் ஸ்லோவாக சுருங்கும், ஸ்லோவாக நீரும். இல்லைங்களா அது அப்படியே ஏற்றின மாதிரி வரணும். நான் ஃபோனை தான் இந்த மாதிரி தான் என்ன இருக்கு. கிரீஸ் எடுத்தாங்கண்ணா, கிரீஸ் கொஞ்சம் எடுத்த கூட கொஞ்சம் எடுத்து சரி. அதை கடைசி அடிச்சு டைட் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாம் டப்பா எடுத்து தட்டு வை. அப்படியே எழுத்து எட்ட வை, அப்படி வை. பயத்தில் தெரியாது வேக லைட்டாக வச்சு அந்த எல்லைங்கி லூஸ் ஆகி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அவன் சேஃப்டியாக எவ்வளோ வேலை பண்ணிக்கிறான் பாருங்களேன். இறங்கியே போடாமல் நிற்கும். இருக்கு இறங்கி இல்லாமல் நிற்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சுத்தரமாக இருந்தால் தானே கல்டு, இல்லைன்னா கல்டு அதில் விட்டு சொல்லுவான். அது என்னன்னு சொல்லுவான் பாரு, 1 மணி நேரம் கழிச்சு ரொட்டேட்டருக்கு பேரிங் இறக்கணுது. உங்கள்கிட்ட பைப் ரேஞ்ச் இருக்குதாண்ணா? பெருசு இல்லைண்ணா, இந்தஞ்சோடு இல்லை. இது கண்டிப்பாக இனிமேல் வாங்கணும் மாட்டேது எங்களுக்கு. நாங்கள் இந்த சீடு வெட்டாத அது சென்டரில் போட்டுக்கிறது தான் மெயின் சீலே. கொஞ்சமாக போட போதும். போதும். எப்படின்னா போகணும், நல்லா போகணும், புஷ் பண்ணா. ஓஹா, டீச்சர் அங்கே இல்லையா? டீச்சர் ஐ மீன் டீச்சர் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் திறமை இல்லையா? அடுத்து பைப் தூக்கிட்டோம். டேய் டேய் அதே எப்படா அப்படி போடுவா? பைப்பு போ. அது வெஸ்ட் வாடா, சம்பி எடுத்து அதிலே வச்சு கையை வச்சுக்கிட்டீங்க. தூக்கு. என்ன சார்? டேய் இந்த ஆண்டப்பா குடிச்சாங்கன்னு குடிச்சிட்டு போயிரு. அவனே போட்டு விட்டுருவான் என்ன வேலை. பார்த்துங்க. சமைச்சு எடுத்துருவோம் பேசா. ஏய் கைங்குங்கடா தட்டுடா. சென்ட்ரல் தட்டு. தூக்கி பிடிங்க. கீழே விடுங்க. அதெல்லாம் ஒன்றா தட்டுங்க. சரிச்சா நோய் தட்டி கையிலே போகுதா? என்னத்தர தட்டுன சோத்துக்கு சத்த மாதிரி சொத்துக்கு சொத்துன்னு. சரி அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓலை இது பம்பை தொடச்சி விடு. ஒரே அடியில் டப்புன்னு உள்ளார போயிடும். அப்படி தட்டினா சீல் போயிடும். வைப்ரேட் ஆகி ஒரு 2 போனால் வேஸ்ட்டே இருக்காது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி தான் பண்ணணும்னு வச்சுங்க. கேட்டோம்னா எங்கே நான் வாங்கி தராங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தை.
ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக இழுக்கணும்லாம் இல்லை, ஏன்னா அப்படியே கெட்ட நெருக்கிவிட்டா தீர்ந்துச்சேண்ணா. என்னதுமா இது டைட் வைக்கிறது. இதை மாட்டியும் இதை கழுந்துக்கிட்டு வர்ற அளவுக்கு பார்க்காத ஓட்டினாங்கன்னா அவங்க தான் அறிவாளி. நீ ஓட்டுனா அதே இடத்துக்கு வந்து லாக் ஆயிடுச்சு. லைட்டாக பைப் போட்டு ஒரு ராசு பின்னாடி 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 பழசு எங்கே கழட்டணும் அங்கேயே தான் வந்து முடியும் எல்லாமே. ஆ எப்படி கழட்டுறோமோ அதே இடத்துல தான் வந்து மடிய முடியும். ஸோ ஒரு ஆ ஆ லைட்டாக இழுத்து விடு போகுது. போதும் விடு. அவ்வளோதான், அப்படியே டக்குன்னு வந்து லாக் ஆகுது பாருங்களேன். தட்டி விட்டுறீங்களா? என்ன மாற்றி வச்சுட்டு பண்ணி நாங்கள் ஒரு ஐட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இன்னும் க்ளோஸில் இருக்கணும். நம்ம கழட்டமாக இன்னும் க்ளோஸில் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண ஊற்றி வந்துட்டேன். அதே மாதிரி மேலே இருந்தீங்கன்னா 2 பேர் தூக்கி விடுங்க. அவன்கிட்ட கொடு. நீ பண்ணுறது நான் என்ன காசு தரணும்னு சொல்லி அதே நல்ல மாட்டணும். கையை மட்டும் உள்ளார வச்சுக்க. ரைட்டா சமைச்சு எடுத்துவாங்க. சமைச்சு தானே மாட்டீங்க. நான் வந்து பார்க்கணும்னு இருக்குது. சரி ஓஸ் டைக்கிங் கடப்பா இருக்குதாண்ணா? அப்படியே போட்டு தூக்கி மாட்டிக்கலாம். இல்லை கொஞ்சம் உள்ளே இருக்குது, அது இழுத்துக்கலாம். ஓஸ் மாட்டாதீங்க, இருங்க அப்படியே இழுத்து மாட்டிக்கலாம். அந்த பைப் போடு, பைப் போடு எடுத்து கீழே நீங்கள் எடுத்துங்க. போன் சூடுது. உங்க டாடி போறாரு. பெரிய இதை போட்டு இப்படி அந்த பக்கம் பெருசு போடுங்க. சின்ன இப்படி இல்லைங்க இனிமே ஏன் வராதுண்ணா? பின்ன போடுங்க. விட்டுறோம். அவ்வளோதான், வீடியோ க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணு. பண்ணுங்க. காட்டர் பண்ணி போட்டு டைட் பண்ணு. லாக் நெட் போட்டு டைட் பண்ணு. அவ்வளோதான் அவ்வளோதான். ஃபுல்லாலாம் இழுக்கணும்லாம் தேவையில்ல. அது அடிக்கடி கழட்டினா தான் ஃபுல்லாக இழுத்து போடுற அளவுக்கு. அவ்வளோதான். ஆயில் அதான் ஊற்றணும். ஒன்னே வேலை செய்யும். அது வந்து ஃபுல்லாக டப்பா. எல்லாம் ஆயில் எல்லாம் போகணுங்க. ஃபுல்லாக மேலே தூக்கி போயிட்டு ரெண்டு தடவை வேலைக்கு ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் என்ன கேளுங்க.
என்னால் முடிஞ்ச சொல்கிறேன். இது மொத ஆயில் ஓரிங் போனதுனால நமக்கு தெரியாதனால மெக்கானிக் வந்து மாற்றி விட்டாங்க. இனிமேல் வர்றதை நம்ம பார்த்து